அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் என்னதுன்னா, ஒரு இமேஜினுடைய பிரைட்னஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம அந்த ப்ராஜெக்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய HTML பேசிக் கோடு எல்லாமே தேவையான கோடெலாம் டைப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு டிவ் எலமெண்ட் கொடுக்குறேன். அதுக்கு கண்டெய்னர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த டிவ் எலமெண்ட்டுக்குள்ளே நான் இன்னொரு டிவ் எலமெண்ட் கொடுக்குறேன். அதுக்கு கிளாஸ் நேம் வந்து இமேஜ்னு கொடுக்குறேன். சரியா? ஸோ இப்போ இன்னொரு டிவ் எலமெண்ட் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு நான் கொடுக்க போகிற கிளாஸ் நேம் என்னதுன்னா ஸ்லைடு பாக்ஸ். ஓகேவா? ஸோ நான் இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ரேஞ்ச் எலமெண்ட் கொடுக்குறேன். அதாவது இன்புட் ரேஞ்ச். ஸோ நேமும் வந்து ரேஞ்சுன்னு கொடுக்குறேன், ஐடியும் ரேஞ்சுன்னு கொடுக்குறேன். ஸோ மினிமம் வேல்யூ வந்து 10, மேக்ஸிமம் வேல்யூ வந்து 100. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். நம்ம பேஜை போய் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் ஒன்று செட் ஆகிட்டு. ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து நம்ம ஸ்டைல் கொடுப்போமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டைல்னு ஒரு டேக் போடுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யூனிவர்சல் செலக்டர். எல்லா எலமெண்ட்டுடைய மார்ஜினும் 0 ஆகணும், பேடிங்கும் 0 ஆகணும். வேறு பாக்ஸ் சைஸிங் வந்து பார்டர் பாக்ஸ். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, கண்டெய்னர் அந்த கிளாஸுக்கு நான் ஸ்டைல் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஹைட்டு என்ன பார்த்தா, ஹைட் வந்து எனக்கு 100 VH, பேஜோட ஃபுல் வியூ தேவை. ஸோ வித்து வந்து எனக்கு 100% தேவை. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், எனக்கு சென்டராக கொண்டு வர போகிறேன். அதனால் இந்த எலமெண்ட் நான் சென்டராக கொண்டு வரதுனால டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுக்குறேன். ஸோ அலைன் ஐட்டம் வந்து சென்டர், ஜஸ்டிஃபை கான்டென்ட் சென்டர். ஸோ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து எனக்கு காலம் வைஸ் வேணும், 1 by 1, ஒன்றுக்கு கீழே ஒன்றா தேவைப்படுது. அதனால் ஒரு எலமெண்ட்டு கீழே இன்னொரு எலமெண்ட் தேவை, அதனால் நான் காலம் கொடுக்குறேன். ஸோ ரோ கேப்பு இது 20 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பேஜை பார்த்தோம்னா, ஸோ இங்கே வந்துட்டு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இமேஜ் அப்படிங்கிற இந்த இதுக்கு வந்து நான் கிளாஸ் கொடுக்குறேன். இந்த கிளாஸ்க்கு வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணுறேன், டாட் இமேஜ். ஸோ இதுக்கு வந்து வித்து வந்து 310 பிக்சல், ஹைட்டும் சேம் தான் 310 பிக்சல். ஸோ பேடிங் வந்து எனக்கு வந்து 20 பிக்சல் தேவை. வேறு பார்டர் ரேடியஸ் 15 பிக்சல். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பேக்ரவுண்ட் இது வந்து URL. ஸோ நான் ஒரு இமேஜை கொடுக்க போகிறேன். டாட் இமேஜ் டாட் PNG. ஸோ இந்த இமேஜை நான் கொடுக்குறேன். பேக்ரவுண்டு ரிப்பீட் வந்து நோ ரிப்பீட், எனக்கு ரிப்பீட்டே ஆகக்கூடாது. பொசிஷன் வந்து சென்டர் ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் எனக்கு சென்டராக தேவையான சென்டர் கொடுக்குறேன். ஸோ பேக்ரவுண்ட் சைஸு 19% கொடுக்குறேன். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த எலமெண்ட்டுக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஷேடை கொடுக்குறேன். ஸோ நான் ஆல்ரெடி பாக்ஸ் ஷேடை காப்பி பண்ணி வச்சுருந்தேன், பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தோம்னா வந்துட்டா. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஸ்லைடுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டைல் கொடுப்போம். ஸோ ஸ்லைடு பாக்ஸ்
இதை காப்பி பண்ணுறேன். டாட் ஸ்லைட் பாக்ஸ் இந்த கிளாஸுக்கு ஸ்டைல் கொடுக்குறேன். ஸோ வித் 310 பிக்சல், ஹைட்டு 40 பிக்சல். ஸோ இதுக்கும் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், ஜஸ்டிஃபை கான்டென்ட், சென்டர், அலைன் ஐட்டம்ஸ், சென்டர். வேறு பேடிங் வந்து எனக்கு டாப்பும் பாட்டமும் 0 பிக்சலு, ரைட்டும் லெஃப்ட்டும் 10 பிக்சல் தேவை, அதனால் கொடுக்குறேன். ஸோ பார்டர் ரேடியஸ் எனக்கு வந்து 5 பிக்சல். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்னா பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க போகிறோம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து இந்த கலர் கொடுக்குறேன். ஸோ நான் இந்த இதுக்குன்னு ஒரு பாக்ஸ் ஷேடை கொடுக்குறேன். ஸோ நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து பார்த்தேன்னா பாருங்கள், எனக்கு அப்ளை ஆகிட்டு. ஸோ நாங்கள் கண்டெய்னருக்கு வந்து நான் கலர் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் ஹேஷ். ஓகே, இப்போ சேவ் பண்ணிவிட்டு கலர் அப்ளை ஆகிட்டான்னு பார்க்குமா கண்டெய்னருக்கு. ஓகே, பர்ஃபெக்டாக அப்ளை ஆகிட்டு. இப்போ இந்த ரேஞ்ச் எலமெண்ட்டுக்கு நம்ம இப்போ ஸ்டைல் கொடுப்போம். ஸோ இதோட ஐடி ரேஞ்ச். ஸோ இது எடுக்கிறேன், ஐடியை வச்சு நம்ம இந்த ரேஞ்ச் எலமெண்ட்டுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ரேஞ்ச் எனக்கு வித்து வந்து 100% தேவை, ஃபுல் வித்து எடுத்துக்கணும். ஸோ பேக்ரவுண்ட் ஹேஷ் 40513B. border radius 15 pixel. யா, அப்புறம் என்னென்னா அதோடைய டிஃபால்ட் அப்பியரன்ஸ் வந்து நான் நன் பண்ண போகிறேன். ஸோ அதாவது வெப்கிட் அப்பியரன்ஸ் இதை நான் ஸோ இதை சேவ் பண்ணிட்டேன். இப்போ போய் பார்த்தோம்னா இங்கே மாறிட்டு. ஓகேவா, இப்போ இந்த ப்ளூ கலர் இதுக்கு நம்ம ஒரு ஸ்டைல் கொடுப்போமா, அதுக்கு வந்து தம்ப்னு சொல்லுவாங்க. ஸோ ஹேஷ் ரேஞ்ச் வெப்கிட் ஸ்லைடர் தம்ப். ஃபஸ்ட்டு அதனுடைய டிஃபால்ட்டு அப்பியரன்ஸை நம்ம நன் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், வெப்கிட் அப்பியரன்ஸ் நன். ஓகே, இப்போ வித் 15 பிக்சல், ஹைட்டு 15 பிக்சல், பார்டர் ரேடியஸ் 50%, பேக்ரவுண்ட் கலர் ஹேஷ் EDF1D6. சேவ் பண்ணிட்டு பார்த்தோம்னா வந்துட்டா, இது நம்மளாக கொடுத்தது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் இந்த ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணும்போது எனக்கு இந்த இமேஜினுடைய பிரைட்னஸ் வந்து எனக்கு கம்மியாகணும் அதிகமாகும். ஸோ நம்ம அதை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இந்த ரேஞ்சு நம்ம இந்த ரேஞ்ச் ஸ்லைடை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இங்கே பிரைட்னஸ் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோட் எழுதுவோம். ஸோ இப்போ போவோமா, இங்கே போய் நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்ட் டேக் போடுவோம்.
ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இந்த கண்டெய்னர் இருக்கா, ஸோ இந்த கண்டெய்னரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற இந்த இமேஜ் கிளாஸை நான் செலக்ட் பண்ண போகிறேன். சரியா? ஸோ அதனால் இந்த இமேஜ் கிளாஸை நான் செலக்ட் பண்ண போகிறேன். அதை செலக்ட் பண்ணி கண்டெய்னர் அப்படிங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ கான்ஸ்ட் கண்டெய்னர் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் ஐடி கிடையாது, சரி கெட்டே வராது, கொரி செலக்டார். ஏன்னா நம்ம அந்த டாட் அந்த இமேஜ் தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம், கிளாஸ் இமேஜ் கிளாஸ் தான் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொரி செலக்டாரை போட்டுட்டு டாட் இமேஜ். அடுத்து என்ன பண்ணுறேன்னா, கான்ஸ்ட் ரேஞ்ச். இந்த ரேஞ்ச் வேரியபிள் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரேஞ்ச் இன்புட் எலமெண்ட்டை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன் அதோட ஐடி ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன், டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, இதுக்குள்ளே வந்து என்னது ரேஞ்ச். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறேன், ரேஞ்சை வந்து நான் சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும், ஏதாட்டும் அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த ரேஞ்சுக்கு வந்து நான் ஒரு ஈவெண்ட் லிசனர் எழுத போகிறேன். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன், ரேஞ்ச் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர், இதுக்குள்ளே என்ன இதுனா இன்புட்டுன்னு ஒரு ஈவெண்ட்டை கொடுக்குறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா, ஃபங்க்ஷன் வந்து சேஞ்ச் பிரைட்னஸ். ஓகேவா? இப்போ ஃபங்க்ஷன் சேஞ்ச் பிரைட்னஸ், இதுக்குள்ளே நான் கொடுக்க போகிறது என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்ட் ரேஞ்ச் வேல்யூ ஈக்குவல் டு ரேஞ்ச் டாட் வேல்யூ. ஸோ அதாவது இந்த ரேஞ்சு நம்ம இந்த ரேஞ்சை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எலமெண்ட் வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம், டிக்ரிமெண்ட் பண்ணுவோம், நம்ம கூட்டவும் குறைக்கவும் செய்யும்போது அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகுதா, அப்படி சேஞ்ச் ஆகிற வேல்யூவை எடுத்து நான் இந்த ரேஞ்ச் வேல்யூ அப்படிங்கிற இதில் ஸ்டோர் பண்ணுறேன். சரியா? அப்புறம் என்ன பண்ணுறேன்னா, கண்டெய்னர் டாட் ஸ்டைல் டாட் ஃபில்டர் அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன பண்ணுறேன்னா, பிரைட்னஸ் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பர்சன்டேஜ் போட்டுட்டு இங்கே வந்து ரேஞ்ச் வேல்யூவை கொடுக்குறேன். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்னா, சேவ் பண்ணுவோம். அதாவது இந்த கண்டெய்னர் இருக்கா, இந்த கண்டெய்னர் அப்படிங்கிற வேரியபிளில் என்ன எலமெண்ட் இருக்குது, இந்த இமேஜோட இந்த கிளாஸ், இந்த இமேஜ் அப்படி கிளாஸ் நேம் உள்ள எலமெண்ட் வந்து இந்த கண்டெய்னரில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இந்த கண்டெய்னருடைய ஸ்டைலில் வந்து ஃபில்டர்னு ஒரு ப்ராப்பர்ட்டியை போட்டு அதுக்குள்ளே வந்து ப்ரைட்னஸ்னு ஒரு வேல்யூ இருக்குது. ப்ரைட்னஸ் போட்டு அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, ரேஞ்ச் வேல்யூ நம்ம பர்சன்டேஜாக கொடுக்குறோம். ஸோ ரேஞ்ச் வேல்யூ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இந்த வேரியபிளில் ரேஞ்ச் வேல்யூவில் வந்து எந்த இது ஸ்டோர் ஆகுதுன்னா, நம்ம அந்த ரேஞ்சை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம் டிக்ரிமெண்ட் பண்ணுவோம்ல, அந்த வேல்யூவில் என்ன ஆகும், இந்த ரேஞ்ச் வேல்யூவில் ஸ்டோர் ஆகும். அதை தூக்கி நம்ம இந்த ப்ரைட்னஸ்க்குள்ளே கொடுக்குறோம். ஸோ இதனால் இமேஜினுடைய ப்ரைட்னஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ இங்கே பார்த்தோம்னா பாருங்கள், நான் குறைக்கும் போது அப்படியே ஃபுல்லாக கலர் மாறுதா, அப்படியே இன்க்ரீஸ் பண்ணும்போது அதிகமாகுதா. ஸோ இப்படி தான். ஸோ இப்போ நம்ம இருந்து என்ன தெரிஞ்சிட்டோம்னா, ஒரு இமேஜினுடைய ப்ரைட்னஸை நம்ம ரேஞ்ச் எலமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ப்ரைட்னஸை கம்மி பண்ண முடியும், அதிகப்படுத்த முடியும். ஸோ இந்த ப்ராஜெக்டை நம்ம நல்லபடியாக செஞ்சாச்சு. ஸோ இந்த ப்ராஜெக்டோட சோர்ஸ் கோட் எங்கே இருக்குது, நம்மளுடைய கம்ப்யூட்டர் வாத்தியார் அப்படிங்கிற ஆண்ட்ராய்டு ஆப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய் எடுத்துக்கோங்க, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதில்
இங்கே நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அங்கே நான் வந்து ஆர்டிக்கலில் ஒவ்வொரு லைனும் தெளிவாக எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து படிங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு பிகினருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராஜெக்ட்லாம். ஸோ மறக்காமல் போய் ஆப்பை டவுன்லோட் பண்ணி படிங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.